நன்றாய் கவனியுங்கள். உலகத்திலே நமக்கு ரெண்டு விதமான போராட்டங்கள் உண்டு. ஒன்று, சில போராட்டங்கள் எப்படி வரும்னா, வசனத்தை நீங்க கை கொள்ள முடியாதபடி, அந்த போராட்டத்துக்கு பிசாசு காரணமே கிடையாது. அடுத்த சைட்ல உள்ள போராட்டம் அப்படியே லிட்டரலா பிசாசுட்ட இருந்தே வர்ற போராட்டம். சோ இந்த வசனத்தை கை கொள்ள முடியாதபடி இருக்கிற போராட்டத்துக்கு ரீசன் உங்க மாமிசம், உங்க சிந்தை, நீங்க மட்டும்தான். அதுக்கு நீங்க ஓவர் கம் பண்ணீங்கன்னா வசனத்தை கை கொள்ளுவீங்க, நீங்க ஓவர் கம் பண்ணலைன்னா வசனத்தை கை கொள்ள மாட்டீங்க. சரி, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேறு வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பொதுவா குடும்பங்கள்ல பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது. ஏன் பவுல் பின்னாடி ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி சொல்லும் பொழுது முன்னாடி இதை சொல்றாரு அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன். நான் சொன்னேன், வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு போராட்டம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா, வசனம் தெரியல, கீழ்ப்படியல. முதல் வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? சின்ன வயசுல இருந்தே இந்த வசனத்தை பிள்ளைங்களுக்கு போதிக்கிறோம். அவங்க இந்த வசனத்தை கை கொள்றாங்க, சின்ன வயசுல கீழ்ப்படுறாங்க. ஒரு காலம் வர வர இந்த வசனத்தின் மேல் இருக்கிற மதிப்பு குறையும் பொழுது பெற்றோரை கனம் பண்றது அவங்களுக்கு என்ன தெரியுது? துச்சமா தெரியுது. அதனால குடும்பத்துல என்னது? போராட்டம். அப்படிதானே? எல்லா குடும்பங்கள்லயும் அந்த போராட்டங்கள் இருக்குது. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாததுனால வசனம் சொல்லுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள. அநேக போராட்டங்கள் குடும்ப உறவுகள் வருது. இன்று உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உறவுகளில் இருக்கிற போராட்டங்களை தீர்க்கணும்னா அது நீங்க தான் தீர்க்கணும். நீங்க கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு 50 வயது இருக்கலாம், 60 வயது இருக்கலாம். உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தா இப்பவும் உங்களால இயன்ற ஒரு உதவியை உங்க தாய் தகப்பனுக்கு செஞ்சே ஆகணும். ஹாஸ்டல்ல இருக்க பையனுக்கு எவ்ரிடே போனு, ஸ்கைப்ல பேசுறாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ். ஆனா ஊர்ல இருக்கிற அப்பாவுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட போன் பண்றது கிடையாது. என்ன ரீசன் தெரியுமா? இந்த வசனம் தெரியல. இது நிமித்தம் வாழ்க்கையில என்ன போராட்டம் வருது? வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை இது. அப்ப ஆயுள் கூடும் அப்படின்னு சொன்னாரு. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலன்னா ஆயுள் குறையும், வியாதி வரும். ஆயுள் குறையும் போது போராட்டம் வரும். இந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்கணும்னா வசனத்தை அறிந்து வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா.